திண்டுக்கல் மாவட்டத்தில் 800 ஆண்டுகள் பழமையான கோவிலை பற்றி தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் யா சத்திரத்திற்கு அருகில் உள்ள மங்களப்புள்ளி குருநாத நாயக்கனூரில் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் அமைதியான மற்றும் அழகான கிராமப்புறச் சூழலில் அமைந்துள்ளது. இது பக்தர்களுக்கு மன அமைதியை அளிக்கிறது. இக்கோவில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. இது அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. அரசாங்கத்தால் புனரமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இது அதன் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது. புதிய முறையில் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் கோவில் அதன் பழமையான மற்றும் தத்ரூபமான அமைப்பை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. கோவிலில் அழகான கருடால்வர் சன்னதி உள்ளது. இது பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தரும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் முக்கிய தெய்வமாக உள்ளார். இது பக்தர்களுக்கு அருளை பொழிகிறது. இந்த விக்கிரகங்கள் 800 ஆண்டுகள் பழமையானவை என்று நம்பப்படுகிறது. இது அவற்றின் புனிதத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. லட்சுமி நரசிம்மரின் புதிய விக்கிரகங்களும் நிறுவப்பட்டுள்ளன. இது கோவிலின் அழகை மேலும் கூட்டுகிறது. நரசிம்மரின் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கும் வகையில் உள்ளன. இது பக்தர்களை கவர்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு அடுத்தபடியாக இங்கு மட்டுமே ஆண்டாளிடது கையில் பூவை வைத்துள்ளாள். இது ஒரு தனித்துவமான அடையாளமாகும். இந்த தனித்துவமான அம்சம் கோவிலுக்கு ஒரு சிறப்பு மரியாதையை அளிக்கிறது. இது பக்தர்களை ஈர்க்கிறது. மாலை வேளையில் இக்கோவில் மிகவும் அமைதியுடன் காட்சியளிக்கிறது. இது பக்தர்களுக்கு மன அமைதியை அளிக்கிறது. இந்த ஆலயம் மக்களின் மனநிலைக்கு ஏற்ற வேண்டுதல்களை நிறைவேற்ற உதவுகிறது. இது பக்தர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. அனைவரும் இக்கோவிலுக்கு வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு தங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.